இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு கூட ஒரு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே, நீர் பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய ஒரு ஆறுதலான வார்த்தையை பாருங்க. ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நமக்கு பலனும் கோட்டையும் அரணுமானவர். ஆகவே ஆபிராமை பார்த்து யார் சொல்கிறார்? பிதாவாகிய தேவன் சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே. ஏதோ அவருடைய உறவினர் லோத்து அவரை விட்டு சென்று விட்டார். லோத்து அவரை விட்டு விலகிவிட்டார். போனவுடன் இவருக்கு என்னுடைய பலன் போய்விட்டது, என்னோட இருந்தவர் போயிருப்பார் என்று அவர் நினைத்திருக்க கூடும். ஆகவேதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிராமே, நீர் பயப்படாதே, நீர் பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். மகா பெரிய பலன், அவர்தான் மகா பெரிய பலன், அவர்தான் நமக்கு பலனாகிய கடவுள். அந்த கடவுள் பார்த்து நம்மை சொல்கிறார், பயப்படாதே. இன்றைக்கு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அற்புதமான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, எந்த காரியத்தையும் குறித்து பயப்படாதே என்று வேதம் சொல்கிறது. ஏன் பயப்படாதே? அவர் மகாபலனாயிருக்கிறார். அவர் உனக்கு கேடகமும் மகாபலனுமாய் இருப்பதனால், நீர் அவரை நம்பி இருப்பதனால் நீ பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை. நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி என்னுடைய தேவைகளை சந்திப்பேன், எப்படி பொருளாதாரத்தை நான் கவனிக்க போகிறேன், என் பிள்ளைகளுக்கெல்லாம் வயது ஆக்கி கொண்டு வந்திருக்கிறது, நான் நல்லா என் குடும்பத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எனக்கு சாப்பாட்டுக்கு தேவையான பணம் தேவை, அது தேவை, இது தேவை, பல தேவையை குறித்து நாம் அங்கலாய்ப்பு, பயம் நம் உள்ளத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு கூனி குறுக்கி போயிருக்கிற இந்த உலக கட்டத்திலே, பணம் தேவை என்ற கட்டத்திலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு மகாபலனாகிய கர்த்தர். அவர் நமக்கு மகாபலனாயிருக்கிறார். வேதத்தில் எலியா தீர்க்கதரிசியை தேவன் எப்படி போஷித்தார் என்று பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றார். பிரியமானவர்களே, இது சாரிபாத் என்னும் இந்த ஊரிலே நடந்த கதை. இதை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஒரு ஏழை விதவை, தன்னிடத்தில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரம் இருந்தது. தேவன் சொன்ன மாத்திரத்திலே எலியா புறப்பட்டு அந்த விதவையின் வீட்டுக்கு சென்றார். என்ன செய்தார்? அவர் ஒரு அடையை கொண்டு வரும்படி கேட்டார். ஆனால் இந்த விதவை தாயாருக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. ஏன்? அவர்கள் அந்த உணவை அறிந்து விட்டு மரித்து போக காத்து கொண்டிருந்தார்கள். சூழ்நிலைகள் அவர்கள் எதிர்மறையாக இருந்தது. அவர்கள் சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தது. அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகினது. அவர்கள் அந்த உணவை குறித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தேவனுடைய ஊழியராகிய எலியாவை அனுப்புகிறார். எலியா பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே, நீர் போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, முதலாவது அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார். அந்த வார்த்தையின்படி என்ன செய்தார்கள்? அந்த சாரிபாத் விதவை அவர்களுடைய வீட்டிற்கு சென்று ஒரு அடையை எடுத்துட்டு வந்து எலியாவுக்கு முதலாவது போஷித்தார்கள். இதனால் என்ன நடந்தது? 3.5 ஆண்டுகள் 3 வருஷம் 6 மாதம் அளவு அந்த ஏழை விதவை, சாரிபாத் விதவைக்கு தேவன் போஷித்தார். பெரிய அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, உங்கள் பயங்கள் நீங்க வேண்டும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், என் குடும்பத்தினோட தேவைகளை எப்படி நடத்துவேன் என்று நீங்கள் தேவைகளை குறித்து நீங்கள் பயத்தோடு இருந்திருக்கலாம். உங்களுடைய பயத்தை விளக்குங்கள். கிறிஸ்து மீது உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். அவர் மீது நீங்கள் நம்பிக்கையை வைங்க. எப்படி என் குடும்பத்தோடைய திருமண காரியங்களை நடத்த போகிறேன், என் கையில் பணம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை நம்பினால் உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர்.
உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனை நீங்கள் தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அவர் விரும்புகிற அவர் வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் பயங்களை நீக்குவார், உங்கள் பயங்களை எடுத்து போடுவார். சாரிபாத் விதவைக்கு விடுதலை கொடுத்து 3.5 வருஷங்கள் ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீர் விசுவாசித்தால் விசுவாசத்தின் மகிமையை காண்பாய். நீர் விசுவாசித்தால் அந்த சாரிபாத் விதவைக்கு நடந்த அதே ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். அவர் வல்லவர். ஹல்லேலூயா. காலை பொழுதுல கூட என் வியாபாரத்தை எப்படி நடத்துவேன், குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளை குறித்த எனக்கு அதிக பணம் தேவைகள் இருக்கிறது, செலவு அதிகம், வருமானம் குறைவு என்று அங்கலாய்ப்போடு இருக்கலாம். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தீர்களா? சாரிபாத் கொடுத்தது போல நீங்கள் கொடுத்தீர். சாரிபாத் இருந்த யாவற்றையும் கொடுத்து விட்டார்கள், இருந்த யாவற்றையும் கொடுத்து விட்டார்கள். அவர் பயங்கள் விலகப்பட்டது. அந்த பயத்தை விட்டு விலகினவுடன் தேவன் ஆசீர்வதித்தார். பயந்தவர்களை தேவன் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. பயந்தவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது, பயந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர முடியாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். நான் அநேக தடவை என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சாட்சிகளை சொல்லலாம். அநேக என்னுடைய தேவைகள் மத்தியில் நான் விசுவசித்து அதிகமாய் தேவனுக்கு ஊழியம் செய்வேன். எனக்கு பணம் தேவையாக இருக்கும், ஆனாலும் இருக்கிற பணங்கள் யாவற்றையும் நான் கொடுத்து விட்டு தொடர்ந்து அந்த காரியத்தை செய்வேன். முதலாவது கொஞ்சம் ஊழியமாக இருக்கும், இன்னும் பெரிய அளவில் நான் செய்வேன். காரணம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன். அவரை நம்பினவர் ஒருபோதும் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை. அவர் கைவிடாத தேவன். ஏன் நான் பயப்பட வேண்டும் என்று பயத்தை விலக்கி நான் தேவன் மீது விசுவாசிக்கும் பொழுது, தேவன் மீது நம்பும் பொழுது காரியங்களை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் சாட்சியாக சொல்கிறேன். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்தட்டும். உங்களுடைய பயங்களை விலக்கி சாரிபாத் விதவையை போல பயங்களை விலக்கப்பட்டு நீங்கள் தேவனை விசுவாசித்தால், நீங்கள் தேவனை நம்பினால் கட்டாயம் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எலிசா காலத்திலும் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்ப்போம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். இன்றைக்கு தொழில் வியாபாரத்தை குறித்து ஒரு பயமாக இருக்கலாம். கடன் தொல்லைகளை குறித்து நீங்கள் ஒரு பயமாக இருக்கலாம். ஏதோ உங்களுடைய சூழ்நிலை, மற்றவர்கிட்ட நம்ம வாங்கிட்டோமே, நம்ம திருப்பி கொடுக்க முடியலே என்று சொல்லி ஒரு பய ஆவினால நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம். ஒரு அதிகாரியை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஒரு அரசரை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, எந்த அதிகாரியும் எந்த அரசாங்கத்தையும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். யாரு? எலிசா. கேயாசி என்று அவர்களுடைய கண்களை திறந்தார். பெரும் படையை அவர்களை சுற்றி கொண்டிருந்தது. அந்த படைகளை குறித்து அவன் கவலையோடு அவன் எலிசா கிட்டும் சொன்னார். எலிசா சொன்னார், அவர்களிடத்தில் இருக்கிற படைகளை காட்டிலும் நம்மோடு இருக்கிற படை அதிகம் என்று அவன் மனக்கண்களை திறக்கும் பொழுது, அவன் போய் பார்க்கும் பொழுது வான மண்டலத்தில் ஏராளமான பெரிய தேவ படைகள் அங்கு இருப்பதை பார்த்து அவன் உற்சாகப்பட்டான். அவனுடைய பயம் விலகினது. பிரியமானவர், இந்த உலகத்தில் நம்மளை யாரும் கொன்று விட முடியாது, யாரும் நம்மளை இழுத்து சுட்டு விட முடியாது, யாரும் நம்மளை கொண்டு போய் நீதிமன்றத்தில் தள்ளிவிட முடியாது, சிறையில் போட்டு விட முடியாது. நம்மளுக்காகவே மகாபலனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் மரணத்தை வென்றவர். அவர் நம்மளை சாவிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க அவர் வல்லவர். ஆகவே வேதம் சொல்கிறது, பயப்படாதே. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. அன்று ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்கள் இணைந்து படகிலே சென்று கொண்டு இருக்கிற வேளையிலே, தேவன் படகுகள் மத்தியில் அவர் உறங்கி கொண்டிருந்த வேளையில் மகா புயலும் காற்றும் வீசினது. சீடர்கள் பயந்து போனார்கள். இயேசு கூட இருக்கும் போதே பயந்தார்கள். பிரியமானவர்கள், ஒருவேளை கூட நான் என்னோட இயேசு இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொன்னாலும் சூழ்நிலைகள் நம்மளை பயத்தை கொண்டு வரும்.
சூழ்நிலைகள் நம்மளை பயத்தை கொண்டு வரும். அன்று காற்றும் கடலும் பயத்தை கொந்தளிப்பும் பயத்தை கொண்டு வந்தது. ஆனால் நடந்தது என்ன? இயேசு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். என் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்திற்கும் மேலான தேவன். காரணம், அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது, அவராலே படைக்கப்பட்டது, அவரால் எல்லாம் முடியும், அவர் வல்லவர். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, பயப்படாதே, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதை குறித்தும் பயம் தேவையில்லை, எந்த அதிகாரியை குறித்து பயம் இல்லை. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஆகவே இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் மீண்டும் ஆவிக்குள்ள நீங்கள் நிரம்பி தேவனை துதியுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஏதோ தேவைகள் இருக்கும், அந்த தேவைகள் முக்கியம் இல்லை. இயேசு உங்களோடு இருப்பது, என்னோடு கூட இருப்பது, அது முக்கியம். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர். உங்களுடைய பயங்களை வளர்க்குங்கள். பயத்தை விட்டு விலகுவதற்கு ஒரே வழி, நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். நீங்கள் ஜெபியுங்கள், துதியுங்கள், வேதத்தை வாசிங்க. தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாய் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அநேக தேவனுடைய வார்த்தைகள் வருகிற சேனல்களை பாருங்கள், தேவனுடைய வசனங்களை பாருங்கள், அவைகளை ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயம் கட்டாயம் உங்களுடைய பயத்தை விலக்கி கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? தேவனோடு உறவாடி ஜெபிப்போமா? நம்மளுடைய பயங்களை நீக்கும்படி, நம்மளுடைய கவலைகள் நீங்கும்படி, நம்மளுடைய தேவைகள் அனைத்திலிருந்தும் தேவன் சந்திக்கும்படி தேவனை நம்ம நோக்கி பாருங்கள். கட்டாயம் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு வார்த்தையை நாம் ஜெபிக்க முந்தி உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். எசாயா 41:14 யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீங்கள் சிறியவங்களாக இருக்கலாம், நீங்கள் சாதாரண ஒரு ஏழை விசுவாசியாக இருக்கலாம், நீங்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஏதோ ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு சின்னவனாக இருக்கிறேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், இதோ நான் சின்ன ஒரு அடிமையாக இருக்கிறேன், இதோ நான் ஒரு வேலையில் செய்து கொண்டிருக்கிறேன். ஏதோ யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலும் என்னும் சிறு கூட்டமே, நீங்கள் சிறு கூட்டமாக இருக்கலாம், சிறு மந்தையாக இருக்கலாம். தேவன் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இஸ்ரவேலின் தேவனுக்கு பவர் அதிகங்க. இந்த உலகத்தில் இருக்கிற தேவர்களை காட்டிலும் அவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை விசுவாசிகள். சிறு கூட்டம், சிறியவன் என்று நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள், விலகி விடாதீர்கள். உங்கள் பயங்களை விலக்கி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை துணை இருக்கிறவர் சொல்கிறார். பயப்படாதே, உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்பொழுது கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி, தேவனே கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, இவர்கள் ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலைகள் இவருடைய இருதயத்தை நொறுக்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இதோ இந்த உலகத்தில் நான் எப்படி சம்பாதித்து எப்படி குடும்பத்தை நடத்துவேன், எப்படி என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும், என்னுடைய படிப்பில் நான் எப்படி ஜெயம் பெறுவேன், என்னுடைய படிப்பில் எப்படி நான் விடுதலை பெறுவேன், நான் என்னுடைய படிப்பில் எப்படி நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும், இந்த படிப்பில் நான் ஜெயம் எடுத்தால் எனக்கு மேலே பெரிய ப்ரொமோஷன், உயர்வு, வேலை, ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஆண்டவரே காத்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இவருடைய பயங்களை விலக்கி அவர்களோடு துணை இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வியாபாரங்கள், தொழிற்சாலைகள், அவருடைய பிசினஸ் எல்லாவற்றிலும் ஒரு உயர்வு, மேன்மை, கனத்தை கொடுப்பீராக. அவருடைய பயங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பய ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நான் விலக்கி போடுகிறேன் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. அவர்களை வழி நடத்தி அவர்களை மகாபலனாய் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, ஜெபத்தை கேட்ட தேவன் கட்டாயம் உங்களுடைய பயங்களை நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ள மறவாதீர்கள். இந்த செய்தியோட தொடர் செய்தியை அடுத்த வாரத்திலும் தொடர்ந்து பார்த்து தேவனை துதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பானவர்களே, எங்கள் ஊழியத்தின் வாயிலாக மாதந்தோறும்
எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வெள்ளிதோறும் உபவாச கூட்டங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் சகோதரன் ஆல்பர்ட், தொலைபேசி எண் 009595141425, இமெயில் albert